தாவேகாவுக்கு ஷாக். திமுக பக்கம் திரும்பிய செங்கோட்டையன். அதிர்ச்சியில் விஜய். நடந்தது என்ன? அதாவது அதிமுகவின் மூத்த அரசியல் ஆளுமைகளின் ஒருவரான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது நடிகர் விஜய்க்கு கிடைத்த ஒரு எதிர்பாராத லாபம் என்று சொன்னாலும் கூட இது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அரசியல் தாழ்வை ஏற்படுத்தியுள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். ஆனால் அவர் தாவேகாவில் இணைவதற்கு முன்னர் தலைவர் விஜயிடம் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது செங்கோட்டையன் விஜயிடம் வைத்த முதல் முக்கியமான நிபந்தனை அவரது அரசியல் எதிரியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது சொந்த தொகுதி தேர்தலில் தோற்கடிப்பதும், அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தனது தொகுதியில் தோற்கப்பட வேண்டும் என்பதே நிபந்தனை. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்வதாகவும் அதற்கு தாவேகா தனது முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று அவர் விஜயிடம் கோரியுள்ளார். இந்த நிபந்தனைகள் ஏற்கப்பட்டதால் செங்கோட்டையன் தனது தனிப்பட்ட அரசியல் பகையை தீர்த்து கொள்ள விஜயின் கட்சியை ஒரு தளமாக பயன்படுத்த முடிவெடுத்தார் என்பது தெளிவாகியுள்ளது. இரண்டாவது நிபந்தனை அவரது அரசியல் அந்தஸ்து மற்றும் அனுபவத்திற்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் அமைந்தது. தாவேகா வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் பணியாற்றிய சீனியர் அரசியல்வாதியான தனக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று விஜயிடம் தற்போது செங்கோட்டையன் கேட்டுள்ளார். அதில் விஜய் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை என்று கூறி செங்கோட்டையனுக்கு பதவி உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது நிபந்தனை கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வில் தான் குறிப்பிடும் வேட்பாளர்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. கொங்கு மண்டலத்தின் அரசியல் மற்றும் சமூக தளத்தை நன்கு அறிந்த செங்கோட்டையன் அங்கு அதிமுகவின் செல்வாக்கை குறைக்க முடியும் என்று நம்புகிறார். இவ்வளவு வருட அரசியல் அனுபவத்தில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் செல்வாக்குள்ள நபர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதன் மூலம் வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று அவரது கோரிக்கையையும் விஜயால் ஏற்கப்பட்டதாக தெரிகிறது. இப்படியெல்லாம் நிபந்தனைகளெல்லாம் போட்டுவிட்டு தற்போது தாவேகாவில் இணைந்து 10 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவர், அதாவது செங்கோட்டையன் திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த போது 32 பேர் மட்டுமே செங்கோட்டையனுடன் தாவேகாவில் இணைந்தனர். அவர்கள் எல்லோருமே கட்சி நடவடிக்கைகளுக்கு ஆளாகி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். இப்பொழுது பொறுப்பில் இருக்கும் வட்ட செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர் என ஒருவர் கூட செங்கோட்டையனை நம்பி செல்லவில்லை. 50 பேரையாவது விஜய் கட்சிக்கு கூட்டி சென்று விட வேண்டும் என்று செங்கோட்டையன் கடுமையாக முயற்சி செய்தாலும் ஒரே ஒரு கவுன்சிலரை கூட அவரால் கூட்டிச் செல்ல முடியவில்லை. அதனால் செங்கோட்டையனுடன் சென்றவர்களுக்கு விஜய் அலுவலகத்தில் எந்த மதிப்பும் மரியாதையும் தரப்படவில்லை. அதோடு செங்கோட்டையன் பேட்டி கொடுத்த நேரத்தில் அவருடன் வந்த சத்யபாமா எம்பிக்கு கூட சேர் கொடுக்காமல் அவமதிப்பு செய்தார்கள். இப்படிப்பட்டவரை நம்பி வந்துவிட்டோம் என்ற மனநிலை செங்கோட்டையனின் ஆதரவாளர்களிடம் பார்க்க முடிந்தது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இது தொடர்பாக செங்கோட்டையனிடம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் வேண்டுமானால் இந்த தாவேகாவில் இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் திமுகவில் இணைய போகிறோம் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஒரு நிமிடம் செங்கோட்டையனும் இதை பற்றி யோசித்ததாகவும், அது மட்டுமின்றி அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் உங்களுக்கும் இதுதான் கதி என்றும் நாம் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியதாகவும், நாங்கள் திமுக பக்கம் போனாவது நமக்கு ஏதாவது பதவி மரியாதை கிடைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் செங்கோட்டையன் தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து விடலாமா என்று யோசித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோக செங்கோட்டையனுடன் தாவேகாவில் இணைந்த ஒட்டுமொத்த
50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் அனைவரும் தற்போது திமுகவில் இணைந்துவிடப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் தற்போது திமுக அலுவலகத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதுபோக தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்களது ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபுறம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவே விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தனித்துதான் போட்டி என சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுவதால் எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தற்போது சமீபத்தில் நடத்தப்பட்டது. இந்த கருத்து கணிப்பை ரகசியமாக தாவேகாவை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று உறுதியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தான் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார் என்றும் அவருக்குத்தான் 43% பேரும், அதிமுக கூட்டணியோ 29% பேரும், தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு 26 அல்லது 20% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.61% பேரும் வாக்களித்துள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டும் வரும் நிலையில் தற்போது திமுக தான் ஆட்சியை பிடித்து தற்போது ஸ்டாலின் ஆட்சி கட்டிலில் அமரப்போவது உறுதி என்று தற்போது தாவேகா நடத்திய கருத்து கணிப்பில் உறுதியாகியுள்ளது. இதனால் செங்கோட்டையன் எதற்கு தாவேகாவிலிருந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் என்றும் தற்போது திமுகவில் இணைந்தாவது வருகின்ற ஆட்சியில் நமக்கு ஏதாவது பதவியை கொடுப்பார்கள் என்று தற்போது செங்கோட்டையன் ஒரு குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் திமுகவிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் மிகப்பெரிய ஷாக் விஷயமாக மாறிவிட்டது. இதனால் விஜய் அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.